விஜயை இப்போ ஓட விட்டுருக்காங்க. டிசம்பருக்கு மேல் விஜயினுடைய அரசியல் எங்கே திருப்பப்படும்? அதிமுக பக்கம் திருப்பப்படும். ஏன்னா விஜய் பெரிய சக்தியா? அதிமுகவில் பொருளாளர், அதிமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினர், அதிமுகவில் சசிகலாவினுடைய அக்காள் மகன். இதுதான் அவருக்கு தகுதி. நீங்கள் அதிமுக உடைந்த பிறகு ஆர்கே நகரில் அதிமுக ஆட்களால் இவர் எம்எல்ஏ ஆக்கப்பட்டார் போன பீரியடில். ஏன் அவசரப்பட்டு அந்த அந்த முயற்சிக்கு வந்த பிறகு எடப்பாடி வேலுமணி 2 பேர் சேர்ந்து தான் முதலமைச்சர் நாற்காலி டிடிவி தினகரனுக்கு போகக்கூடாதுன்னு ஆர்கே நகர் வெற்றி பெற்றதுக்கு நோக்கமே அதுதான். எடப்பாடி ஒட்டுமொத்தமாக உஷாராக என்ன ஆகி போச்சு, நம்ம குடும்பத்திடமிருந்து அதிகாரம் முற்று முழுதாக கை நழுவி போனதுக்கு காரணமே நீ தான். ஓகே, இதுதான் சசிகலாவுக்கு கோபம். அப்போது சிறை போகிறது உறுதியா? டிடிவி 100% உறுதி. ஓகே, இதை என்ன சொல்கிறாருன்னா, இந்த வழக்கு நான் காப்பாற்று, நான் அப்படி எடப்பாடியோட தூதுக்குழு பேசிகிட்டு இருக்கு. அப்போ பிஜேபி நம்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பிஜேபி இவர் வெளியேறியதை பற்றி கவலைப்படலை. சரிப்பா, நீ இப்போ போனாலும் சரி வந்தாலும் சரி. சீமான் வாக்கு அதிமுகவுக்கு திமுகவுக்கு போகாது, அதிமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்குது. கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து அதுதான். ஆமாம், இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். அது திமுகவுடைய எதிர் வைத்திலிங்கத்தினுடைய அத்தனை சொத்துக்களும் முடக்கப்பட்டு விட்டது. ஓகே, அப்போ இதுதான் ஓபிஎஸோடைய நிலைமை, இதுதான் டிடிவியுடைய நிலைமை. இந்த 2 நிலைமைகளுமே எடப்பாடி மனசு வச்சா. கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். டிடிவி தினகரன், அதாவது ஓபிஎஸை தொடர்ந்து டிடிவியும் என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகிறேன்னு சொல்லி விலகியிருக்காரு. என்ன, அதாவது பலமுறை இங்கே அமித்ஷா வரும்போது அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல, அந்த விரக்தியா, இல்லைனா நம்மளுக்கு இனிமேல் பாஜகவில் இருந்து எந்த எதிர்காலமும் இல்லை அப்படின்ற விரக்தியில் விலகியிருக்காரு? என்ன பின்னணி சார்? இல்லை, இந்த கட்சியை உருவாக்கியது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த கட்சியை உருவாக்கியது எடப்பாடிக்கு எதிராக. இதனுடைய நோக்கம் எடப்பாடி யாரை எதிர்க்கிறாரோ அவர்களோடு கூட்டு சேர்வது, அதன் மூலம் அதிகாரத்தை கைப்பற்றுவது. குறைஞ்சபட்சம் ஒரு 5 எம்எல்ஏ வந்தால் கூட போதும், இந்த கட்சியை நிலைநிறுத்திடலாம், நம்மளுக்கு வேண்டிய அரசியலை பண்ணிக்கலாம். இப்போ அவருக்கு பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இந்த இரட்டை இலையை தனக்கு கொண்டு வருவதற்காக சுகை சந்திரா என்ற ஒரு கிரிமினலுக்கு பல கோடி கொடுக்குறார். ஓகே, பல கோடி கொடுத்து எடப்பாடியிட இருக்கிற இரட்டை இலை தனக்கு சேரும்னு நம்புகிறார். இது எப்படி சாத்தியம்? இவருக்கு அரசியலே தெரியல. 10 ஆண்டு காலம் ஜெயலலிதா இருக்கிற பொழுது இவர் அரசியல் விட்டு வெளியேறிட்டார். அதற்கு முன்பு லண்டன் ஹோட்டல் வழக்கில் நான் இந்திய குடிமகனே இல்லைன்னு சிங்கப்பூர் குடியுரிமை வாங்கி சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆகிட்டார். இதுதான் இப்போ இவர் எப்படி அரசியலுக்கு வந்தார்னா, சசிகலாவுடைய உறவு வேறு, அதை தாண்டி எந்த தகுதியும் இல்லை. ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ உண்ணாவிரதமோ சமூக நீதியோ இப்படி எந்த அரசியலும் தெரியாது. அதிமுகவில் பொருளாளர், அதிமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினர், அதிமுகவில் சசிகலாவினுடைய அக்காள் மகன். இதுதான் அவருக்கு தகுதி. நீங்கள் அதிமுக உடைந்த பிறகு ஆர்கே நகரில் அதிமுக ஆட்களால் இவர் எம்எல்ஏ ஆக்கப்பட்டார் போன பீரியடில். இப்படியெல்லாம் தான் இவருக்கு அதிகாரம் வருகிறதே தவிர இவர் சுயமாக ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இவர்கிட்ட இருக்கிற அந்த சக்திகள் கூட அதிமுக அதிருப்தியாளர்கள் தான். இதுதான் இப்போ இவருடைய அரசியல் எதிர்காலம். ஜெயலலிதா இருந்த பொழுது ஜெயலலிதாவால் 10 ஆண்டு காலம் என் மூஞ்சிலையும் முடிக்கக்கூடாது. என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னா, கருணாநிதியால் போடப்பட்ட வழக்கில் கருணாநிதியோடு சமரசம் செய்து கொண்டு அவர் மட்டும் தப்பித்து கொண்டார். அந்த வழக்கில் ஜெயலலிதா தண்டனை பெற்றார். இதுதான் வழக்கு. ஆனால் இப்போ இவர் என்ன கட்சி வச்சுருக்காரு? அம்மா முன்னேற்ற கழகம். ஜெயலலிதாவால் விரட்டப்பட்டு, ஜெயலலிதாவால் சென்னை பக்கம் உன்னை பார்த்தேன்னா குண்ட சட்டத்தை அடைச்சிருவேன்னு சொல்லி விரட்டப்பட்டு ஜெயலலிதா மரணம் அடைகிற வரை அவர் பாண்டிச்சேரி வாசம்தான்.
அதுக்கு பிறகு தான் அவர் சென்னையை வர்றாரு. அவர் தான் இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இப்போ எடப்பாடி அதிகார மையத்துக்குள்ளே போக முடியல. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு மன்னார்குடி குடும்பத்தை இந்த மக்கள் முதலமைச்சர் நாற்காலியில் ஏற்றுக்க மாட்டான். எடப்பாடியை முதலமைச்சராக்கி எடப்பாடி வழியாக தினகரனை முதலமைச்சராக்குவதற்கு ஒரு முயற்சி நடந்தது. ஆமாம், அதை எடப்பாடியை முறியடிச்சிட்டார். ஏன் அவசரப்பட்டு அந்த அந்த முயற்சிக்கு வந்த பிறகு எடப்பாடி வேலுமணி 2 பேர் சேர்ந்து தான் முதலமைச்சர் நாற்காலி டிடிவி தினகரனுக்கு போகக்கூடாதுன்னு ஆர்கே நகர் வெற்றி பெற்றதுக்கு நோக்கமே அதுதான். அதனால தான் சசிகலாவும் வெகு தூரத்துக்கு போயிட்டார். எடப்பாடி என்ன நினச்சாருன்னா, இந்த மன்னார்குடி ஆட்கள் உள்ளே வந்தால் நம்முடைய பதவிக்கு ஆபத்து. ஓகே. அப்போ இதெல்லாம் சசிகலா யார் மேலே பெரிய கோபம்னா, இந்த நடராஜனும் சசிகலாவும் டிடிவி எவ்வளோ பெரிய கட்சியை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் சிறைக்கு போனேன், அதான் நீ பாதுகாப்பாக இருக்கணும். எடப்பாடி வேகமாக போனால் நீ ரிவர்ஸில் வரணும், அவர் ரிவர்ஸில் போனால் நீ வேகமாக போகணும். அதிகாரத்தை மன்னார்குடி குடும்பத்திடமிருந்து இழந்ததே உன்னால தான். 25 ஆண்டு காலம் ஜெயலலிதாவை உருவாக்கியதே சசிகலாவும் நடராஜன் தான். அந்த அம்மா 3 முறை தூக்கி வீசிட்டு போச்சு, அதை பதவியை தூக்கி வீசிட்டு போச்சு. அதையெல்லாம் பாதுகாத்து நீ இந்த மன்னார்குடி குடும்பத்தினுடைய பிரதிநிதியாக உன்னை தான் நாங்கள் வச்சுருந்தோம். ஆர்கே நகரில் நீ வெற்றி பெற்று எடப்பாடியோடு நீ இரு. எடப்பாடியிடமிருந்து எப்போ அதிகாரத்தை மடைமாற்றுவது என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் சொல்லுகிற பொழுதே நீ அதை செய்யணும். இல்லை அவசரப்பட்டு உடனே முதலமைச்சர் நாற்காலி வேணும்னு சொன்னேன். எடப்பாடி ஒட்டுமொத்தமாக உஷாராக என்ன ஆகி போச்சு. நம்ம குடும்பத்திடமிருந்து அதிகாரம் முற்று முழுதாக கை நழுவி போனதுக்கு காரணமே நீ தான். ஓகே. இதுதான் சசிகலாவுக்கு கோபம். சசிகலா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தீர்க்கமான ஒரு திட்டத்தை போட்டிருந்தாங்க. அதை புரிஞ்சிக்காம, அரசியல் பார்வை இல்லாமல், அரசியல் தெரியாமல் டிடிவி அதை கெடுத்துக்கிட்டாருன்றீங்க. ஓகே சார், இப்போது இந்த விலகலுக்கு விரக்தி தான் காரணமா முழுக்க இல்லைங்க? இப்போ என்னென்னா, இப்போ அவருக்கு அந்த சுகேஷ் சந்திரா வழக்கு டெல்லியில் இருக்க அந்த வழக்கு. ஓகே. ஒரு 2வது அமலாக்கத்துறை வழக்குடைய பின்னணி என்ன சார்? என்னன்னா, இப்போ எடப்பாடி அது கட்சி தலைவராகிட்டார். ஓபிஎஸ் இவரும் சில எம்எல்ஏக்கள் தன்னோட வந்தாங்க. ஆமாம். இந்த எம்எல்ஏக்களை வைத்து ரெட்டை இலை யார்கிட்ட இருக்கோ அவர்கள் வெற்றி பெறலாம். இதுக்காக ஒரு வழக்கு போடுறாங்க டெல்லியில். இந்த வழக்கு போட்டு இப்போ போலீஸு காசு கொடுத்து சாட்சி இல்லாமல் நீ கோர்ட்டு தள்ளுபடி பண்ணும்ல. ஆமாம். அப்போ அதே போல் இந்த ரெட்டை இலையை நீங்கள் தேடப்படுகிற குற்றவாளியான சுகேஷ் சந்திரா டெல்லியில் ஒரு பெரிய லாபி பண்ணி எலெக்ஷன் கமிஷனில் காசை கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கி நம்ம கொடுத்துருவாருன்னு யார் நம்புறா? அரசியலே தெரியாத டிடிவி நம்புறாரு. நம்பி பண்ணை வீடு வைத்து பல நடிகளை வைத்து அரசியல் விபச்சாரம் செய்கிற பெரிய கிரிமினல் குற்றவாளி தான் சுகேஷ் சந்திரா. அவங்கள்ட்ட கொண்டு போய் பல கோடியை கொடுத்து நீ எப்படியாவது லாபி பண்ணி எங்களுக்கு ரெட்டைலை வாங்கி கொடு, ஸ்பென்சாரில் போய் பொம்மை வாங்குற மாதிரி பணத்தை கொண்டு கொடுக்குறாங்க. பணத்தை கொடுத்ததை வேறொரு வழக்கில் கைது செய்யப்படுகிற பொழுது அந்த பணம் கைப்பற்றப்படுது. பல கோடி. எதிராக அந்த பல கோடினா தினகரன் கொடுத்தாரு. எதுக்கு கொடுத்தாரு? ரெட்டைலை வாங்கி கொடுத்தாரு. ரெட்டையில் பிளாஸ்டிக் கடையில் வேணால் விற்கும், பொம்மை கடையில் விற்கும் அந்த ரெட்டைலை வாங்கி கொடுப்பதற்கு. அப்போது தேர்தல் ஆணையத்துக்கு இப்போ லஞ்சம் கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்தோன்னே யார் பணம் கொடுத்தது? டிடிவி தினகரன். சுகேஷ் சந்திரா A1, அவர் A2. அப்போது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் தேர்தல் ஆணையத்துக்கே லஞ்சம் கொடுத்து அவர்களை முறைகேடாக ஆக்குவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா வழக்கு. இது உலகத்தில் இதுவரை இல்லாத வழக்கு. யாருக்கு லஞ்சம் கொடுத்தது? அவன் போலீஸுக்கு கொடுத்துருப்பான், அதிகாரி கொடுத்துருப்பான், பிடபிள்யூ கொடுத்துருப்பான், ஐஏஎஸ் கொடுத்துருப்பான். எலெக்ஷன் கமிஷனுக்கே லஞ்சம் கொடுத்த வழக்கு. இதில் கான்ஸ்டியூஷன் வழக்குது. இதில் சாட்சிகள் பூரா தெளிவாக இருக்குது. சுகேஷ் சந்திராவே இப்போ சாட்சி சொல்லுவான். அப்போது சிறை போகிறது உறுதியா? டிடிவி 100% உறுதி. ஓகே. இதை என்ன சொல்கிறாருன்னா, இந்த வழக்கு என்னை காப்பாற்று, நான் உங்கள் தானே இருக்கேன், நீ சொல்லுவதெல்லாம் நான் கேட்குறேனே. யாரை?
பிஜேபி ஒரே டைரக்ஷனுங்க எங்கே சொல்லிடுச்சு, எடப்பாடி பார்த்து பேசிக்கிட்டுருச்சு. இப்போ எங்களுக்கு உன்னை விட எங்களுக்கு அவர் தான் வேணும். அவரு தான் பெரிய அதிகார கட்சி இருக்குது, 62 எம்எல்ஏ இருக்காங்க, ரெட்டையில் இருக்குது, பிரதான எதிர்கட்சி, அதனால் நீ அவர்கிட்ட பேசிக்கணும். இப்போ இவர்கிட்ட போனால் ஈகோ தடுக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, நீ பேசாமல் கட்சியை கழிச்சு எங்கே சேர்ந்துரு, நானே பிஜேபியோட சொல்லி இந்த வழக்கை முடிச்சு வைக்கிறேங்க. ஆனால் இப்போ இந்த வழக்கை முடிச்சு தர்றேன், இது ஒன்றும் இல்லாமல் பண்ணுறேன், எடப்பாடி மிரட்டி உங்களை கட்சிக்குள்ளே சேர்த்துறேன்னு சொல்லி வழக்கறிஞர் பீஸ் வாங்கின அண்ணாமலை எனக்கும் தெரியாதுன்ட்டார். ஓகே, என்னால் இப்போ ஏன் என்னுடைய நிலைமையை என்னை காப்பாற்றிக்க முடியல, என்னையே கட்சியை விட்டு தூக்குற மாதிரி இருக்குது அப்படின்ற, நான் எப்படி எடப்பாடி மிரட்ட முடியும்? அதனால் ஒரே வழி எடப்பாடி போய் சரண்டர் ஆகின்னு சொல்கிறாரு. அப்போ இனிமேல் பிஜேபியை நம்பி பலன் இல்லை, எடப்பாடி தான் நம்பணும். அப்போ எந்த பலனும் இல்லாத பிஜேபி கூட்டணியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதான் வெளியே வர்றார். ஓகே, இதுதான் கட்சியும் கலைச்சிட்டு உறுப்பினராக அதிமுகவில் சேர்ந்துருவாரா, இல்லைனா மறைமுக ஆதரவு மட்டும் கொடுப்பார்? இல்லை இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்க்கு சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, ஓபிஎஸ்க்கு சீட்டு இல்லை, ஒன்றும் இல்லை, பேசாமல் அதிமுக ஆதரவு நிலை எடுத்துக்க, வேட்பாளர்லாம் யாருக்கும் தரமாட்டோம், கடைசி 2வது மகனுக்கு ஒரு சீட்டு தரங்கிறார் எடப்பாடி. அதே போல் டிடிவிக்கு சீட்டு கிடையாது, டிடிவியினுடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு தரங்கிறார் ஒரு 4-5 சீட்டு. ஆனால் எங்கேயும் வேட்பாளர் எதிர்த்து நிற்கக்கூடாது. ஓகே, வேட்பாளரை நீங்கள் போடக்கூடாது. அதை ஓபிஎஸ் ஒரு குழு போய் பேசி ஒத்துக்கிட்டார். ஏன்னா இதில் மீண்டும் அதிமுக வராமல் தோற்கடிக்கப்பட்டால் அது எம்ஜிஆருக்கு செய்கிற ஒரு இழுக்குன்னு இப்போ எம்ஜிஆருடைய விசுவாசிகள் களத்தில் வந்துட்டாங்க. ஐயோ நம்ம எப்படியே ஜெயிக்கணும்யா, மீண்டும் தோற்று போனால் மீண்டும் இந்த கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கொண்டார், ஓபிஎஸும் ஒத்துக்கொண்டார். இப்போ தினகரன் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில் வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதுதான் அண்ணாமலைக்கும் திட்டம், வேலுமணிக்கும் திட்டம். ஓகே, டிடிவி இப்படி போய் வந்து இதில் நீங்கள் இப்போ கொஞ்சம் பித்தம் தெளியல, ஓபிஎஸ்ஸை மீறி அரசியல் பண்ண முடியாதுங்கிறது அண்ணாமலையும் வேலுமணியும் சொல்லுகிற அரசியலை அவர்கள் மீண்டு வர பிஜேபி வந்து சரண்டர் ஆகிட்டு எடப்பாடிட்டேன். ஆமாம், அதாவது முதல் கட்டமாக எடப்பாடி போய் சரண்டர் ஆனார், இப்போ பிஜேபி சரண்டர் ஆகிடுச்சு எடப்பாடி கிட்ட. தமிழகத்தில் உங்கள் இதுதான், உங்களை மீறி எதுவும் பண்ண மாட்டான். அப்போது டிடிவி விஷயத்தில் எடப்பாடி முடிவெடுப்பதற்கு முன்பு அமைதியாக இருங்க, எதிர்த்து அரசியலே பண்ணாதீங்க, எப்போ உங்களுக்கு எது செய்ய வேண்டும் என்று தெரியும் அப்போ நான் செய்கிறேன், இப்படி எடப்பாடியோட தூதுக்குழு பேசிகிட்டு இருக்கு. அப்போ பிஜேபி நம்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பிஜேபி இவர் வெளியேறியதை பற்றி கவலைப்படலை. சரிப்பா, நீ இப்போ போனாலும் சரி வந்தாலும் சரி, என்ன இதான பீகாருக்கு அந்த பக்கமாக இருக்குது இந்த கட்சி இல்லை, தாவேக்கால போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸும் டிடிவின்ற மாதிரி ஒரு சில செய்திகள் வந்தது. அது அப்படி வந்தால் அவர்களுக்கு அவர்களே குழி தோண்டி கொள்வதை போல தான். பிஜேபி உதவ மாட்டான், அதிமுக உதவாது, முடிஞ்சு போச்சா கதை. விஜய் எப்படி காப்பாற்றுவார்? விஜயவே காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு வரப்போகுது, விஜயவை காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு வரப்போகுது. இப்போது விஜயுடைய ஆட்கள் பரபரப்பாக இருக்கான், தமிழ்நாட்டினுடைய அரசியல் அப்படியே அத்து மீறி எடுக்கிறான். நம்ம ஆதவர்ஜனாவுடைய அந்த நிறுவனம் பரபரப்பாக தமிழ்நாடு முழுக்க சர்வே எடுத்துகிட்ருக்கு. ஆனால் என்ன சர்வே எடுத்தாலும் தனிச்சை நிற்பதற்கு பாஜக அனுமதிக்காது, விஜய் பாஜக அனுமதிக்காது. சீமானுக்கு மட்டும்தான் அது. ஆமாம், சீமானை பொறுத்த வரைக்கும் சீமான் வாக்கு அதிமுகவுக்கு திமுகவுக்கு போகாது, அதிமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்குது. கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து அதுதான். ஆமாம், இலை மலர்ந்தால் ஈழம் மலரும், அது திமுகவுடைய எதிர்ப்பு வாக்கு தான். திமுக போகக்கூடாது, அதான் பிஜேபியுடைய நோக்கம். ஆனால் விஜயை வந்து தனித்து போட்டிட்டா அது அதிமுகவுக்கு சிக்கலை கொடுக்கும், பெரிய சிக்கலை கொடுக்கும். அதனால் தனித்து போட்டியிட வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆதவ் அர்ஜுனாவும் அருண்ராஜும் 2 பேரும் தான் அவருக்கு ஐடியாலஜி பிலாசபர், தத்துவார்த்த ரீதி சிந்திக்கக்கூடிய ஆட்கள். 2 பேரையும் எப்படி பாஜக கட்டமைப்புகள் கொண்டு வருவதுன்னு பாஜகவுக்கு தெரியும். ஓகே, பாஜகவுக்கு தெரியும். அப்போது
விஜயை இப்போ ஓட விட்டுருக்காங்க. டிசம்பருக்கு மேல் விஜயினுடைய அரசியல் எங்கே திருப்பப்படும்? அதிமுக பக்கம் திருப்பப்படும். ஏன்னா விஜய் பெரிய சக்தியா, இல்லை எடப்பாடி பெரிய சக்தியா, திமுக பெரிய சக்தியா, பிஜேபி பெரிய சக்தியா என்பதுதான் இங்கே முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்குது. பிஜேபி எவ்வளோ பெரிய அதிகார மையம், அது எப்படி எல்லாம் வேலை செய்யும் என்பது கருணாநிதிக்கு தெரியும், ஜெயலலிதாவுக்கு தெரியும், எம்ஜிஆருக்கு தெரியும், இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் தெரியும். கண்டிப்பாக விஜய்க்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதன் அடிப்படையில் இந்த விஜய் 26 தேர்தலில் அதிமுகவிடம் வருவதை தவிர விஜய்க்கு வேறு வழி இல்லை. ஓகே, இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். இப்போ டிடிவி ஓபிஎஸ்லாம் அந்த தாவேக்கா பக்கம் போகிறதுன்றதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஓகே, இப்போ டிடிவிக்கு இந்த ஒரு வழக்கு மட்டும்தான் கழுத்தை நெருக்குதா, இல்லைனா வேறு ஏதாச்சும் வழக்கு இருக்கா அவருக்கு? எப்படி சார், அவர் பணமெல்லாம் முடக்கப்பட்டிருக்கு, அவரால் இதுவாக கூட எப்படி சொல்கிறது, நிறைய பணம் வச்சுருந்ததா நம்ம கேள்விப்பட்டோம். எதையுமே சுதந்திரமாக செலவு பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வருது. இப்போ என்ன நிலையில் இருக்கார், உண்மை நிலை என்ன டிடிவியோட? இல்லைங்க, இப்போ அவருக்கு பிஜேபி மனசு வச்சா தான் இப்போ அவர் ஒரு சர்வைவல் ஆக முடியும். பல ஆயிரக்கணக்கான சர்வைவல்னால் கட்சியை நடத்துறதுக்கு. ஆமாம் இப்போ பல ஆயிரம் கோடி சொத்து இருக்குது. ஆனால் எல்லாமே ரிசர்வ் வங்கியால் முடக்கப்பட்டு விட்டது. ஓகே, முடக்கப்பட்டு விட்டதனுடைய விளைவு பணம் எடுக்க முடியல, விற்க முடியல, வாங்க முடியல. அப்போ இப்போ ஜனா தான் இவருக்கு மாதம் தேவையான 20 லட்ச ரூபா பணத்தை ஜனா தான் போட்டி கொடுக்குறாரு. எப்படி போட்டி கொடுக்குறாருன்னா நிர்வாகிகள்கிட்ட தொடர்ந்து பேசுகிறாரு. இப்போ அடுத்து நமக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 7 சீட்டு வாங்கிடுவோம் எங்கள் அதிமுக கூட்டணியில். ஓகே, 7 எம்எல்ஏக்கள் நாங்கள் தயார் பண்ணுவோம். அப்போ 7 பேர்னா ஒரு 27 பேர்கிட்ட பேசுவார். கொடுக்குற சீட்டு 7, ஆனால் 27 பேர்கிட்ட பேசுவார். ஒரு 10 லட்சம் கொடு, 20 லட்சம் கொடு, 50 லட்சம் கொடு. இப்படி தான் ஜனா மூலம் டிடிவி கதை ஓடுது. இதில் தான் பிஜேபி நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. பிஜேபி நினச்சா இந்த வழக்கை நிறுத்தியிருக்கலாம், சுகேஷ்சந்திர வழக்கை நிறுத்தியிருக்கலாம், ரிசர்வ் வங்கியில் சொல்லி இந்த வழக்கை ப்ரீஸ் பண்ணாமல் நிறுத்தியிருக்கலாம், பல விஷயங்களில் பிஜேபி உதவி பண்ணியிருக்கலாம். ஆனால் பிஜேபி இவரை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. அமித்ஷா சந்திக்க மாறுகான்னு தெரிஞ்சு இவரே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிக்கிறார். ஓபிஎஸ்ஸு பணிவுடன் கேட்டுக்கொள்ளுகிறோம், தரம் தாழ்ந்து கேட்டுக்கொள்ளுகிறோம், ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுங்க சந்திக்கிறதுக்கு. சந்திக்கிற மாதிரி வாய்ப்பு கிடைச்சாலே நாங்கள் ஒரு பில்டப் பண்ணலான்னு பார்க்குறாரு. வைத்திலிங்கத்தினுடைய அத்தனை சொத்துக்களும் முடக்கப்பட்டு விட்டது. ஓகே, அப்போ இதுதான் ஓபிஎஸோடைய நிலைமை, இதுதான் டிடிவியோடைய நிலைமை. இந்த 2 நிலைமைகளுமே எடப்பாடி மனசு வச்சா பிஜேபி கேட்கும். ஓகே, எடப்பாடி மனசு வைக்கணும்னா எடப்பாடியிடம் நீங்கள் சரண்டர் ஆகணும். எடப்பாடி நீங்கள் மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா, யோ எங்களை பற்றி பேசாத செங்கோட்டையன், நாங்கள் எங்கள் விஷயத்தை நான் பேசிக்கிறோம், நீ என்ன ஒன்று சேர்க்கறது, நீ உனக்கு பின்னாடி வேலுமணியும் அண்ணாமலை இருக்கிறது எங்களுக்கு தெரியுன்னு ஓபிஎஸ் டிடிவிட்டையும் டிடிவி அண்ணாமலைகிட்டையும் செங்கோட்டையன்கிட்டையும் எங்கள் விஷயத்தில் செங்கோட்டையனுமே தலையிட மாட்டார், முடிஞ்சு போச்சா? செங்கோட்டையனுடைய வேலை முற்றுப்பட்டு விட்டுரும். இதுதான் அடுத்த கட்டம் நடக்கும். இல்லைன்னா செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டால் அது ஓபிஎஸ்க்கு ஒரு ஜர்க்கு, டிடிவிக்கும் ஒரு அதிர்ச்சி. இதைத்தான் இப்போ எடப்பாடி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.